ரிஷபம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது முடிவுகள் மாறும். நீங்க ஒண்ணு நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை எந்த முடிவும் எடுக்காம இருக்கிற நிலையிலேயே இருக்கிறது நல்லது. ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுல கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஒப்பந்தங்களை தவிர்த்துறது நல்லது. குறிப்பா இந்த வீடு வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட், வீடு கட்டுறதுக்கான அக்ரிமெண்ட், அல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் ரீதியான ஒப்பந்தங்களை செய்து கொள்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த புதன் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாசத்துல மேக்சிமம் செலவுகள் அதிகமாகும். கையிலேயே பணம் தங்கலையேன்ற ஒரு எண்ணங்கள் வரும். வருமானம் வரும், ஆனா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். சூரியன் முதல் 15 நாள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குவாதமும் செய்யாம இருக்கணும். அல்லது நீங்க வாக்குவாதமே செய்யலாம் கூட சில பேர் உங்களை வாக்குவாதம் பண்ணதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கூட கிளப்பலாம். அண்டை அயலார்கள், சக பணியாளர்கள், சில நண்பர்கள், சில உறவுகள், இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதாவது சொல்லாத வார்த்தையை கூட சொன்னதாக சொல்லி சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதனால மௌனமே சிறந்த ஆயுதம் இந்த நேரத்துல, குறிப்பா இந்த மாசத்தை பொறுத்தவரைலாம் சொல்றேன் நானு. மற்றபடி பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. அதை பத்தி நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதம், குறிப்பா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சூரியன் ராசிக்கு 2ஆம் பாவகத்துல முதல் 16 நாள் இருக்கும். 4 குடியவன் 2ஆம் இடத்துல ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஒரு 4 நாள் இருக்கும். ஜூலை 4ஆம் தேதி வரலாம். அதன் பிறகு சுக்கிரன் 4ஆம் பாவகத்துல கேதுவுடன் இணைந்திருக்கு. கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் இருக்கும். நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை டென்ஷன் படுத்தலாம். நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்களால ஒரு டென்ஷன் வரும். அதனால பட்டுன்னு வெளிப்படையா பேசாம இருக்கிறது நல்லது. புதன் வக்ரம் பெற்று இருக்கிறதும் ஒரு நிலையில முக்கியமா 5 வராரு. வக்ரம் பெறும்போது ஓவர் கான்பிடென்ட்ல நீங்க ஏதாவது சொல்ல போய் மற்றவங்க அதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறதும் சில இடங்கள்ல பேசுறதுமே புத்திசாலித்தனம். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு நிலையில கூட சில கருத்து வேறுபாடுகள்லாம் மாதத்தோட தொடக்கத்துல இருக்கும். முதல் 16 நாள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்துதான் போகணும். அதே போல பிள்ளைகள் வகையில கூட சில கருத்து வேறுபாடுகள் வரும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக சில கருத்து வேறுபாடுகள் வரும். பிள்ளைகள் வகையில நிறைய எக்ஸ்பென்சஸும் வரும். கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்தோட பிற்பகுதியில போயிட்டு வருவீங்க. ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறுதூர பயணங்கள் போவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவான விஷயம்னா வேலை விஷயம். 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு நிலையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. தளராத முயற்சிகளை செய்வீங்க. வேலை மாற்ற சிந்தனை சில பேருக்கு இருக்கும். அதற்காக புதிய வாய்ப்புகளை சில பேர் தேடுவீங்க. அந்த புதிய வாய்ப்பு இந்த மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். குறிப்பா இந்த சூரியன் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 3ஆம் பாவகத்துல வரும். ஜூலை 18ஆம் தேதி குருவை அஸ்தங்கப்படுத்துது. இந்த மாதத்தோட இறுதியில புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமா இருக்கும். ஆல்ரெடி டிரான்ஸ்பர் ஆனவங்களுக்கு குடும்பத்தை விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்க ஒரு பக்கம், ஃபேமிலி ஒரு பக்கம், அலைச்சல் இந்த மாதிரியும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல குருவை அஸ்தங்கப்படுத்தி சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயத்துல மாதத்தோட பிற்பகுதியில திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கூட ஏற்படும். திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டியில இறங்குவீங்க. திடீர்னு சில முடிவுகளை மாத்தி வாழ்க்கை பாதையை மாத்துவீங்க. அந்த வகையில சில பேருக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நீங்க எந்த முடிவு எடுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அது ஜாதகப்படி பாத்தீங்கன்னா பிரிஞ்சு 2ஆம் தாரம் ஆகணும் அப்படின்னா அதை நோக்கிதான் வாழ்க்கை பயணம் ஆகும். சில பேருக்கு 2ஆம் தாரம் கூட ஆகாம தனியாவே இருக்கணும்னா அதை நோக்கிதான் வாழ்க்கை பயணம் ஆகும். நம்ம தலையெழுத்து, நம்ம கர்மா, நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனையோட பிறந்திருக்கிறோமோ அதுதான். இந்த பொது பலனா சொல்லும் போது சில விஷயத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது தோஷம்லாம் இல்ல, பொருத்தம் இருக்கு, சின்ன சின்ன மன வருத்தத்தோட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம்னா அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகளோ அல்லது சேரத்துக்கான முயற்சிகளில் வெற்றியோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி கடனோ அல்லது ஹெல்த் இஷ்யூஸோ
ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவையெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில இருந்து பெருசா இல்லை. சொல்ல போனா கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது. நீண்ட கால நோயில் இருப்பவர்களுக்கு கூட, அல்லது சில பேருக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு மேனேஜபிளா இருக்கு நோய் கூட. அதாவது கிரானிக்கல் டிசீஸ் உள்ளவர்களுக்கு சொல்றேன், வயதானவர்களுக்கு குறிப்பா இதெல்லாமே. அப்போ அவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் சிறப்பா இந்த மாசம் பிற்பகுதியில இருந்து செயல்பட போறீங்க. மாதத்தோட இறுதியில சனி வக்கரமாகும். அதாவது ஜூலை 26ஆம் தேதி இந்த சனி வக்கர பலனை ஏற்படுத்தும். 11ஆம் பாவகத்துல இருந்து சனி வக்கரமாகிறது நல்லதா அப்படின்றத பத்தி தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ போடுறேன். அது வேலையே இல்லை, இப்பதான் ஃப்ரெஷர்ஸ் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னா வேலை தேடுறேன், வேலை கிடைக்குமான்னா உறுதியாக மாதத்தோட 18ஆம் தேதியிலிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிறப்பான பதவியை கிடைச்சி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு இடமாற்றத்துடன் ஊர் மாற்றத்துடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். இந்த மாசத்தை பொறுத்தவரை செவ்வாய் வந்து ராசியிலேயே இருக்கும். ராசியில செவ்வாய் விரையாதிபதியாகவும் வரக்கூடியவர் மற்றும் 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது வந்து பொதுவாக ராசியில செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பொதுவாகவே தன் வீட்டையே பார்க்குது. அல்லது வரன் கூட இதுவரையிலும் வரல, செட் ஆகலைன்னா வரன் செட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு காதல்ல இருப்பீங்க, ஒரு உறவில் இருப்பீங்க. அந்த உறவு அல்லது காதல் வந்து பெற்றோர்களோட சம்மதத்தோட திருமணம் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தையில முடியறதுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ராசியில செவ்வாய், சுக்கரனோட வீட்டுல செவ்வாய் இருக்கு. அயன ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வரார். செவ்வாய் சுக்கரனோட வீட்டுல இருக்கும்போது கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், ஒரு வாக்குவாதங்கள் போன்றவை மாதத்தோட முதல் பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. அப்போ ஒன்னா இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலை என்பது பெருசா விரிசல்கள்லாம் கிடையாது. சில உறவுகளால, சில மூன்றாவது நபர்களால சில கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும், அவங்களால டென்ஷன் வரும், வாழ்க்கை துணைவரால் கூட டென்ஷன் வரும். ஆனா அதை பொறுத்துக்கிட்டு நீங்க கொஞ்சம் பதிலடி கொடுக்காம அல்லது ரியாக்ஷன் பண்ணாம இருந்துட்டீங்கன்னாக்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு கடந்து போயிடும், பிரச்சனை கிடையாது. இந்த சுக்கிரன், கேது மற்றும் 10ஆம் பாவகத்துல ராகு. அப்போ வேலையில ஒரு மரியாதை கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு சொல்றேன். அதே போல 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து திக் பலம். என்னதான் பகை வீட்டுல இருந்தாலும் திக் பலம். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரனோட கேது இணைவதனால ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. பயணங்கள் ஏற்படும். அதே போல வாகனம் அல்லது வீடு வகையில செலவுகள் வரும். சில பேருக்கு வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு வாகன ரிப்பேரு, வாகனத்துக்காக செலவு பண்றது, இதெல்லாமும் ஏற்படும். வாகனம் வாங்கலாம், இஎம்ஐ போடாம ஃபுல்லா அமௌண்ட் பே பண்ணி வாங்குறீங்கன்னா வாங்கலாம். இஎம்ஐ போடுற ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மேலும் இந்த 11ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு அஸ்தங்கமாகிறதும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க வருமானத்தை கொஞ்சம் குறைக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. அப்போ உங்களுக்கு செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், வருமானம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக்க நிதி நிலைமை வந்து மோசமாகாது. உங்களுக்கு புதிய கடனும் ஏற்படாது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சம்பளம் வந்துடும். ஆனா எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது சம்பளத்தை விட அதிகமா இருக்கும். பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா மற்றவங்க கிட்ட அதை வாங்குறதுல சில சிரமங்கள் ஏற்படும் இந்த ஜூலை 18ஆம் தேதியில இருந்து. அதனால குடுக்கல் வாங்கலையும் நீங்க இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அல்லது ஒரு ஆவரேஜா படிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க விரும்பிய கோர்ஸை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். வெளியூர்ல, வெளிநாட்டுல கூட முயற்சி பண்ணலாம். விரும்பிய கோர்ஸ் சேரத்துக்கான வாய்ப்புகள் வரும். எக்ஸ்பென்சஸ் ஆனா ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் பாவகத்துல ராகு, 10 குடிவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு, மீடியா சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, உணவு சம்பந்தமான துறை, டிரான்ஸ்போர்ட் துறைகளில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு பெட்டராகவே ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் ரொம்ப நெகட்டிவ் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், அல்லது அவாய்ட் பண்றது நல்லது. ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்திலையும் அந்த கொடுப்பனை இருக்கா, வருமானம் அப்படிலாம் வருமா, ஸ்பெகுலேஷன் வகையில் அப்படின்றத பார்த்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் முதல் பகுதியில வரும். சில முடிவு எடுத்துட்டு, சில விஷயத்துல நீங்க முடிவு எடுத்துட்டு அதை திரும்பி மாத்திருவீங்க.
அல்லது அது சக்சஸ் ஆகாம இருக்கும், அல்லது செயல்படுத்த முடியாம போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த முடிவுமே எடுக்காம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். ஒரு சில செயல்பாடுகளை முன்கூட்டியே நீங்க தெரிவிக்கிறதுனால அது வந்து டிராக் ஆகும் அல்லது ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால செயல்பாடு முடிஞ்ச பின்னாடி தெரிவிங்க மற்றவங்க கிட்ட, அது ரொம்ப முக்கியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக பெஸ்டான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருப்பவர்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். ஒர்க் பண்ற இடத்துல கௌரவம் கிடைக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம், சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைச்சி ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை வரன் அமையக்கூடிய வாய்ப்பு அல்லது வரன் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காதல் போன்றவற்றில் இருக்கிறீங்கன்னா அந்த காதல்ல சக்சஸ் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்பாலினர் உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கணவன் மனைவி உறவு நிலையில சில உறவுகளால அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகளால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும், ஆர்குமெண்ட்ஸ் வந்து போகும். ஆனாலும் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு மறுமணம் போன்றவை அதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது இருக்கிற வேலையை விட்டு இடமாற்ற சிந்தனை இருக்கும். மாறலாம் பிளான் பண்ணிட்டுப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் அல்லது வரன்கள் வரும். முடிவெடுக்க முடியாம ஆனா இருக்கும், முடிவுகள் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகாம கொஞ்சம் டிராக் ஆகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு, தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சுவார்த்தை முயற்சி பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகள் மாதத்தோட இறுதியில வெற்றியாகும். மாதத்தோட இறுதியில் தான் நீங்க முயற்சி பண்ணணும். ஜூலை 18க்கு பிறகு சேர்றதுக்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும். தற்காலிகமாக புரிந்தவர்களுக்கு அல்லது வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளும் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக வரும். முதற் பகுதியில ஒரு இழுபறியா இருக்கும். நீங்க ஒரு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணு நடக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். பணம் அதிகமாக செலவாகும். திட்டமிட்டு செலவு பண்ணணும். கையிருப்பு கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஈவன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நிதி நிலைமையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வாக்குவாதங்கள் யாரிடையும் செய்யாம இருக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு கோபம் வந்து டென்ஷன் ஆகும், வேகமாக செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, அதே போல தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் மாதத்தோட இறுதியில வெற்றியாகும். முதற் பகுதியில சில விஷயங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகள் தடையா இருக்கும். சில முடிவை மாத்துவீங்க, சில முடிவை செயல்படுத்த முடியாம இருக்கும். இதுதான் இந்த மாதம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாக உங்களுக்கு இந்த மாதமும் சிறப்பான மாதம் தான், வெற்றியான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை அணிவித்து பெருமாளை தரிசிச்சுட்டு வணங்கிட்டு வாங்க. அனைத்து தடைகளும் நீங்கும், வெற்றிகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.